ஸோ இப்போ நம்ம வந்து 12th பாலிட்டி வந்து லைன் பை லைனாக ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து குயிக் ரிவிஷன் வந்து பார்த்துடலாம். இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் வந்து இப்போ சொல்லுவேன். ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். லைன் பை லைனாக உள்ள வீடியோ பார்த்தா தான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து புரியும். காலனி ஆட்சி காலத்தில் இந்தியா ஆங்கிலேய அரசால் பிறப்பிக்கப்பட்ட சாசனங்கள், ஆட்சிக்குழு சட்டங்கள், காலனி ஆட்சி கால இந்திய அரசாங்க சட்டம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே ஆளப்பட்டது. ஸோ காலனி ஆட்சி காலத்தில் இந்தியா ஆங்கில அரசால் பிறப்பிக்கப்பட்ட சாசனங்கள், ஆட்சிக்குழு சட்டங்கள், காலனி ஆட்சி கால இந்திய அரசாங்க சட்டம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே ஆளப்பட்டது. புதிதாக எழுச்சி பெற்ற இந்தியாவின் இயக்கங்களும் அதன் தலைவர்களும் ஒரு வரையறுக்கப்பட்ட எழுதப்பட்ட புதிய அரசியலமைப்பின் அடிப்படையில் புதிய இந்தியா உருவாக்கப்பட வேண்டும் என்பதை விரும்பினர். ஸோ புதிதாக எழுச்சி பெற்ற இந்தியாவோட இயக்கங்களாக இருக்கலாம், அதனுடைய தலைவர்களாக இருக்கலாம், ஒரு வரையறுக்கப்பட்ட எழுதப்பட்ட புதிய அரசியலமைப்பின்படி புதிய இந்தியா வந்து உருவாக்கப்பட வேண்டும் என்பதை விரும்பினர். மைய மத்திய சட்டமன்றம் அரசியலமைப்பு நிர்ணய சபையாக மாற்றப்பட்டது. ஸோ மைய மத்திய சட்டமன்றம் பார்த்தோன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையோட அரசியலமைப்பு நிர்ணய சபையாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க இல்லையா. அரசியலமைப்பு நாட்டின் அடிப்படை சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அரசியலமைப்பை தான் நம்ம நாட்டோட அடிப்படை சட்டம்னு சொல்கிறோம். நாடாளுமன்றமே நமது அரசின் கொள்கைகளையும் சட்டங்களையும் முடிவு செய்கிறது. நாடாளுமன்றம் தான் நம்மளுடைய அரசோட கொள்கைகளையும் சட்டங்களையும் முடிவு செய்யக்கூடியதாக இருக்குது. அரசியலமைப்பில் 4வது பாகம் இந்திய சமூகத்தில் பரவலாக நிலவும் சிக்கல்களை எதிர்கொள்ளும் சட்டங்களை அரசு உருவாக்கும் விதிகளை கொண்டுள்ளது. அரசியலமைப்பில் 4வது பாகமாக இருக்கிறது வந்து இந்திய சமுதாயத்தில் பரவலாக நிலவக்கூடிய பல சிக்கல்களை வந்து எதிர்கொள்ளக்கூடிய சட்டங்களை அரசு உருவாக்கக்கூடிய வகையில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாட்டின் மத்திய அரசுக்கும் அந்நாட்டின் மாநில அரசுகளுக்கும் இடையான உறவினையும் பல்வேறு மாநிலங்களுக்கு இடையான உறவினையும் கொண்ட ஒரு சட்டகத்தினையும் அது உருவாக்குகிறது. ஒரு நாட்டோட மத்திய அரசுக்கும் அந்த நாட்டோட மாநில அரசுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுகள் பல்வேறு மாநிலங்களுக்கு இடையான உறவுகளை கொண்ட ஒரு சட்டகத்தினை வந்து அது உருவாக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கிலாந்து அரசில் காணப்படுவது போன்று அரசியலமைப்பை ஒரே ஆவணமாக கொண்டிராத சில அரசுகளும் உள்ளன. ஸோ இங்கிலாந்து அரசில் காணப்படுவது போன்று அரசியலமைப்பை வந்து ஒரே ஆவணமாக வச்சிருக்காத நிறைய அரசுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மத சார்பு அரசு அப்படின்னா என்னது? மத சார்பின்மையை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதான் மத சார்பு அரசு. மத சார்பு அரசு என்பது ஒரு மதத்தினை அரசு மதமாக கொண்டிருக்கும். அந்த அரசின் உயர் பதவிகள் அனைத்தும் அந்த மதத்தை பின்பற்றுவோருக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கும். மதசார்பு அரசு உதாரணங்கள் பாகிஸ்தான், வாட்டிக்கன் நகரம் போன்றவை ஆகும். அமெரிக்க அரசியலமைப்பானது அங்கு தேசிய இயக்கம் வெற்றியடைந்ததை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பானது மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வமான அரசியலமைப்பு ஆகும். இந்திய அரசியலமைப்பை எடுத்துக்கிட்டோன்னா மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்டது தான் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். மக்களுடைய பிரதிநிதிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கொண்ட அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வமான அமைப்புன்னு சொல்லிட்டாங்க. சட்டமன்றங்களில் மக்கள் பிரதிநிதிகளால் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுவதற்கு மாறாக ஒன்று அல்லது பல கேள்விகள் தொகுப்பின் மீது வாக்காளர்களின் ஒப்புதல் பெற நேரடி வாக்கெடுப்பு நடத்துறது தான் பொது வாக்கெடுப்புன்னு சொல்கிறாங்க. இது வந்து சுவிட்சர்லாந்தில் பிரபலமாக காணப்படுது. அதாவது சட்டமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகள் தான் எந்த கேள்வி எழுச்சாலும் அதுக்கு வாக்களித்து பதில் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, மக்களுடைய பார்வைக்கு ஸ்ட்ரெயிட்டாக விடுறது தான் பொது வாக்கெடுப்பு. இந்திய அரசியலமைப்பு திருத்தங்களில் ஒன்றுக்கு கூட இதுவரை பொது வாக்கெடுப்பு விடப்பட்டதில்லை. இந்திய மக்களாட்சி முறையில் இது ஒரு பின்னடைவு ஆகும். இதன் பொருத்தப்பாட்டினை அறிய சுவிட்சர்லாந்து நாட்டின் பொது வாக்கெடுப்பு முறையினை அறிந்து கொள்வது பயனுள்ளதாக அமையும். ஸோ இந்த பொருத்தப்பாட்டை வந்து நம்ம அறியணும் அப்படின்னா சுவிட்சர்லாந்து நாட்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மெத்தடை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்தியாவில் மதசார்பின்மை. இந்திய அரசியலமைப்பின் 42வது திருத்த சட்டம் அரசியலமைப்பின் முகப்புரையில் கூறப்பட்டுள்ள இறையாண்மை கொண்ட குடியரசு என்பதனை இறையாண்மை, சமதர்மம், மத சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்றும், நாட்டின் ஒற்றுமை என்ற சொற்றொடரை நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என்றும் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி 1976 தேசிய அவசர நிலை காலத்தில் இந்த 42வது திருத்தத்தை கொண்டு வந்தார். ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸ். இறையாண்மை, சமதர்ம, மக்களாட்சி, மதசார்பற்ற
மக்களாட்சி குடியரசு. ஸோ வேர்ட்ஸை வந்து மாற்றக்கூடாது. இறையாண்மை, சமதர்மம், மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு. மக்களாட்சியும் குடியரசும் ஜாயிண்ட் ஆகி தான் இருக்கணும். இறையாண்மை, சமதர்மம், மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு. ஸோ அப்படின்னு மாற்றினது யார்? 1976 42வது திருத்தச் சட்டம், முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள். நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பு அதிக இறுக்கமான தன்மையை கொண்டது இல்லை, அதிக நெகிழ்வுத்தன்மையும் கொண்டது இல்லை. இந்தியாவோட அரசியலமைப்பு இருக்குல்ல, அதில் வந்து ரப்பர் பேண்ட் மாதிரின்னு சொல்லலாம். அதிகமான நெகிழ்வுத்தன்மை, அதிகமான இறுக்கத்தன்மை கொண்டதாக இல்லை. ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9 1946 அன்று கூடியது. பிரிவினைக்கு அப்புறமான்னு பார்த்தோன்னா 14 ஆகஸ்ட் 1947 அன்று மீண்டும் கூடியது. மாகாண சட்டமன்றங்களின் உறுப்பினர்களே அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களை மறைமுக வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுத்தனர். மாகாண சட்டமன்றங்களோட உறுப்பினர்கள் தான் அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களை வந்து மறைமுக வாக்கெடுப்பின் மூலமாக தேர்ந்தெடுத்தாங்க. கேபினட் மிஷன் என அழைக்கப்பட்ட பிரிட்டானிய அமைச்சரவை குழு முன்மொழிந்த அடிப்படையில் அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களின் வரிசை அமைந்தது. ஸோ கேபினட் மிஷன் அப்படின்னு அழைக்கப்பட்ட பிரிட்டானிய அமைச்சரவை குழு முன்மொழிந்த அந்த அடிப்படையில் அரசியலமைப்பும் நிர்ணய சபை அப்படிங்கிறது வந்து உறுப்பினர்களோட வரிசை வந்து அந்த கேபினட் மிஷன் சொன்னதுக்கு அடிப்படையில் தான் அமைஞ்சிச்சு. அதாவது 389 உறுப்பினர்கள் எப்படி எப்படி தேர்ந்தெடுக்கப்படணும்னு நம்ம நியமன உறுப்பினர்கள் 93 பேர், பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருவர், 3 பேர் வந்து மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில், மீதி இருக்கவங்க வந்து மாகாணத்துலேருந்து எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இந்த லிஸ்ட்டை வந்து கொடுத்தது யார்? கேபினட் மிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்திய வரைவு குழுவோட உறுப்பினருடைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. என் மாதவராவ், சையத் முகமது சாதுல்லா, டாக்டர் BR அம்பேத்கர், சர் அல்லாடி கிருஷ்ணசாமி, சர் BN ராவ் தான் நம்மளோட ஆலோசகர். அதுக்கப்புறமா நிற்கிறவங்க வந்து NS முகர்ஜி, ஜூகல் கிஷோர் கண்ணா, கேவல் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மக்கள் தொகைக்கு ஏற்றபடி 10 லட்சத்துக்கு ஒருவர் என்னும் விகிதத்தில் உறுப்பினர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டனர். மாகாணங்களிலிருந்து 292 உறுப்பினர்களும் சுதேச அரசுகளிடமிருந்து 93 உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஒவ்வொரு மாகாணத்திற்கும் இந்து, முஸ்லிம், சீக்கியர் என சமுதாயங்களின் மக்கள் தொகை விகிதத்திற்கு ஏற்ப ஒதுக்கப்பட்டது. மாகாணத்திற்கு மாற்றத்திற்கு வாக்கு ஒதுக்கப்பட்ட எண்ணிக்கையின்படி ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சுதேச அரசுகள் தங்கள் பகுதியிலிருந்து உறுப்பினர்களை மக்கள் தொகை விகிதத்துக்கு ஏற்ப தாங்களே தேர்வு செய்து கொள்ளும் முறையினை உருவாக்க அனுமதிக்கப்பட்டது. ஸோ சுதேச அரசுகள் தங்கள் பகுதியிலிருந்து உறுப்பினர்களை வந்து மக்கள் தொகை விகிதத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்களே தேர்வு செய்து கொள்ளும் முறை வந்து உருவாக்க அனுமதிக்கப்பட்டது. 284 உறுப்பினர்கள் 26/11/1949 அன்று அரசியலமைப்பினை ஏற்று கையொப்பமிட்டு அரசியலமைப்பினை வந்து நிறைவேற்றினாங்க. ஸோ எத்தனை பேர்? 284 உறுப்பினர்கள் 26/11/1949 அரசியலமைப்பினை ஏற்று அதை கையொப்பமிட்டு அரசியலமைப்பினை நிறைவேற்றினார்கள். ஸோ அந்த 26/11 26ஆம் தேதி நவம்பர் மாதம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரையும் நம்ம அரசியலமைப்பு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த 284 உறுப்பினர்கள் அதை சைன் பண்ணி ஏற்றுக்கிட்டாங்கன்றனால. ஸோ அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 11 மணி அளவில் புதுடில்லி அரசியலமைப்பு அரங்கில் கூடியது. அன்றைய கூட்டத்தின் முதல் கூட்ட பொருள் தற்காலிக தலைவர் தேர்வு ஆகும். ஆச்சாரிய JP கிருபாலினி ஐக்கிய மாகாணம் பொது அவர்கள் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டார். ஸோ JP கிருபாலினி கேட்டுக்கொண்டதற்கிணங்க டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக வச்சுருவாங்க. இருந்தாலும் கூட அவர் வந்து கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கோம்னு சொல்லி முதுமையினால் இறந்துருவார். அதனால் என்ன பண்ணுவாங்க? டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை நிரந்தர தலைவராக வைப்பாங்க. அரசியலமைப்புக்கு ஒப்புதல் தருவதற்காக சபை 24/1/1950 அன்று கூடிய கூட்டத்திற்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையேற்றார். ஸோ முதல் கூட்டத்துக்கு யார் தலைவர், கடைசி கூட்டத்துக்கு யார் தலைவர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 9 டிசம்பர் 1946 முதல் 24 ஜனவரி 1950 வரை அரசியலமைப்பு நிர்ணய சபை விவாதங்களின் தொகுப்பு 12 தொகுதிகளை கொண்டதாகும். அது ஒரு பாக்ஸாகவே கொடுத்துருக்காங்க. அதில் 5வது தொகுதி மட்டும் நம்மளுடைய எனது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா 14th ஆகஸ்ட் முதல் 30 ஆகஸ்ட் 1947 வரைன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தொகுதி இப்போ 9th டிசம்பர்லேருந்து 23 டிசம்பர் வரை 1946. 2வது தொகுதி 20 ஜனவரி முதல் 25 ஜனவரி வரை 5 நாள் தான். ஆனால் அதில் தான் ஜனவரி 22 குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா தொகுதி 6 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரே நாள் தான் நடந்திருக்கு இல்லையா, 27 ஜனவரி 1948. அதுக்கப்புறம் தொகுதி 7 பார்த்தோம் அப்படின்னா ஜனவரிக்கு அப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக நவம்பரில் தான்
நடந்திருக்குன்னு சொல்லலாம். தொகுதி 11 14 நவம்பர் 1949 முதல் 26 நவம்பர் 1949 வரை. தொகுதி 12 ஜனவரி 24 1950. இந்திய அரசியலமைப்பின் மூல ஆதாரங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இந்திய அரசாங்க சட்டம் 1935 அப்படிங்கிறதுலேருந்து நம்ம என்னெல்லாம் எடுத்திருக்கோம்னா, கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொதுத் தேர்வு ஆணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள் ஆகியவை இந்திய அரசாங்க சட்டம் 1935 எடுத்துக்கொள்ளப்பட்டன. அரசியலமைப்பின் மூல ஆதாரங்கள்: பிரிட்டன் நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடை ஆணைகள். ஸோ நம்மளோட நாடாளுமன்ற அரசு ப்ளஸ் ஒற்றை குடியுரிமை, சட்டத்தோட ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடையாணைகள். அமெரிக்க அரசியலமைப்பு: அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் செய்யும் முறை. ஸோ அடிப்படை உரிமை, நீதி சீராய்வு, அது போக எல்லாருடைய பதவி நீக்க தீர்மானம். யார்? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாருக்குமே பதவி நீக்கம் செய்யும் முறை. அயர்லாந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். கனடா ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி. மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல். மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம். உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு. ஆஸ்திரேலியா வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டம். வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டம். ஜெர்மனி வெய்மர் அரசியலமைப்பு. நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு. ஆர்டிகல் 19 தானால செயலிழந்துடும். மற்ற அடிப்படை உரிமைகள் அதுவும் நீக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. சோவியத் யூனியன். அடிப்படை கடமைகள். முகப்புரையில் சமூக, பொருளாதார, அரசியல் நீதியின் மாண்புகள். அடிப்படை கடமைகள் 42வது திருத்தத்தில் உறுதிப்படுத்தப்பட்டது. பிரான்ஸ் குடியரசு. முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணது பிரான்ஸ்லேருந்து தான். தென்னாப்பிரிக்கா அரசியலமைப்பு திருத்த முறை. மக்களவை உறுப்பினர்கள் தேர்வு. ஸோ இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு